ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட்டி டு பார்ட்டி எப்படி அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வியாபார ஆப்பில் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் ஒரு பார்ட்டிகிட்டேருந்து இன்னொரு பார்ட்டிக்கிட்ட ஈஸியாக அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதனால் உங்களுக்கு டைமும் மிச்சமாகும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு மல்டிபிள் இன்வைஸை க்ரியேட் பண்ண தேவையே இல்லை. ஜஸ்ட் ஒரே கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக பார்ட்டி டு பார்ட்டி அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வியாபார ஆப்போட ஹோம் பேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் பேயபிள் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஒன் பார்ட்டிக்கு 4800 வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுதான் இந்த டோட்டல் பேயபிள். ஸோ இங்கே டோட்டல் ரிசீவபிள்னா, ஸோ நம்ம வந்து 4 பார்ட்டிக்கிட்ட இருந்து நமக்கு காசு வரணும் அப்படின்ற அமௌண்ட் தான் இங்கே பார்ட்டியில் பாருங்களேன், 4800 நம்ம வந்து ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ டேரெக்டாக வந்து ஒரு பார்ட்டிக்கிட்ட இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டியை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பார்ட்டி டீட்டெயில் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக இத்தனை பார்ட்டிஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒரு 3-4 பார்ட்டிக்கிட்ட இருந்து நமக்கு அமௌண்ட்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ கவிதா அப்படின்ற பார்ட்டிக்கு மட்டும் நம்ம வந்து 4800 கொடுக்கணும். இப்போ டேரெக்டாக இப்போது இந்த ரோஜான்ற பார்ட்டி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டிக்கிட்ட இருந்து 4800 ஸோ கவிதாவுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து மேலே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் மோர் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் பார்ட்டி டு பார்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்ட்டி டு பார்ட்டி ட்ரான்ஸ்ஃபரோட பாப்அப் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டைப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கஸ்டமரோட நேமு, அதுக்கப்புறம் அமௌண்ட்டு, இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமரோட நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ரோஜா அப்படின்ற கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணி அது வந்து நம்ம கவிதான்ற கஸ்டமருக்கு வந்து நம்ம பே பண்ணுறோம். அதுதான். ஸோ இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து ரோஜான்ற கஸ்டமர்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா 4800 இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு 4800 வாங்கி நம்ம கவிதான்ற கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஆட் டிஸ்கிரிப்ஷன், இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு ஏற்ற டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு தேவையான ஏதாவது இமேஜ் நம்ம வந்து ஃபோல்டரில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ அதையும் செலக்ட் பண்ணி இங்கே கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரோஜான்ற கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம கவிதான்ற கஸ்டமருக்கு நம்ம பார்த்திங்களா 4800 வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். டேரெக்டாக இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஹோம் பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா டோட்டல் பேயபிள் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இங்கே இந்த இடத்துல பார்ட்டிஸில் போய் பார்த்தோம்னாவே உங்களுக்கு தெரியும், ரோஜாண்ட கஸ்டமர்கிட்ட 10,000 கிட்ட நம்ம வாங்க வேண்டியது இருந்தது. அதை வந்து நம்ம பார்ட்டி டு பார்ட்டி வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து நமக்கு இங்கே எவ்வளோ வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கேயுமே காட்டுது. ஓகேவா? அதே மாதிரி கவிதான்ற பார்ட்டியை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ இங்கே பார்ட்டி டு பார்ட்டி வந்து பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4800 இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னாலும் டே புக்லேயே நமக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ரோஜான்ற பார்ட்டிக்கிட்ட இருந்து நம்ம வாங்கி கவிதான்ற பார்ட்டிக்கிட்ட நம்ம வந்து அமௌண்ட்டை பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே நமக்கு சோகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து பேலன்ஸ் ஷீட்லேயும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டு நம்ம கொடுத்துட்டு இங்கே வந்து எந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்ட்டியோட அமௌண்ட்டு அவங்க வந்து நம்ம இங்கேயுமே நமக்கு ஷோ ஆகும். எவ்வளோ வந்து பார்ட்டி டு பார்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலுமே நமக்கு இங்கே ஷோ ஆகும். யார்கிட்ட இருந்து நம்ம அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நமக்கு இங்கே ஷோ ஆகும். பார்ட்டி டு பார்ட்டி வந்து 4800 நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு பேலன்ஸ் வந்து இந்த பார்ட்டி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற அமௌண்ட்டுமே நமக்கு இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இங்கே ஆல் பார்ட்டிஸ் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணியும் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். பார்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் இருக்குது, கிரெடிட் லிமிட் எவ்வளோ, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டியை வந்து குரூப் பண்ணுறதும் அப்படின்னாலும் நம்ம இங்கே வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஒரு பார்ட்டி டு பார்ட்டி எப்படி வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நாம் வந்து வியாபார் ஆப்போட அஃபிஷியல் பார்ட்னர். ஸோ எங்கள் வழி நீங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து கம்மியான ப்ரைஸில் லைசன்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 1 இயர்க்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும், ஸோ 3 இயர்ஸ்க்கான லைசன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வியாபார ஆப் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வியாபார ஆப்பை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வியாபார வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.